நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி டிவி. பழங்களை விட இளநீரில் அதிக சத்துக்கள் உள்ளன. அவசர சிகிச்சையில் ஒருவருக்கு செலுத்தப்படும் குளுக்கோஸ் திரவத்தை விட அதிகமான சத்துக்கள் இளநீரில் காணப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். தென்னை மரத்தின் வேர்களானது மண்ணில் இருந்து தண்ணீரையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சி சைலம் மற்றும் புளோயம் என்ற நரம்புகள் வழியாக பூக்கள் மற்றும் இளம் காய்களுக்கு கொண்டு செல்கின்றன. இவ்வாறு கொண்டு செல்லப்படும் திரவத்தில் இயற்கை சர்க்கரை, எலக்ட்ரோலைட்டுகள் என்ற தாது உப்புகள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிரம்பி உள்ளன. இவை ஒன்றிணைந்து இளநீராக மாறுகிறது. பொதுவாக இளநீர் உருவாகும் தொடக்க நிலையில் குறும்பை என்ற காய் பச்சை தோலுடன் மென்மையாக இருக்கும். இது மேலும் வளரும்போது உள்புறத்தில் நீர் குறைந்து வெள்ளை கூழ் போன்ற தேங்காய் உருவாகும். இந்த செயல்முறை அதிகரிக்கும் போது அது எந்த பருவத்தில் வெட்டி எடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து அது இளநீர் அல்லது தேங்காய் என்று பெயர் பெறுகிறது. கோடையில் உடலானது ஆற்றலை இழக்காமல் இருக்க இளநீர் ஒரு இயற்கை பானமாகும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.